இன்றைக்கி காலையில் எழும்பினோட இந்த தேங்காவோட போராட்டம் ஆயிட்டுங்க. தேங்காவை உடச்சிதாங்கன்னு கேட்டதுக்கு தேங்காவை பிச்சுட்டு வந்தால் தான் நான் உடச்சி தருவேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தேங்காவை பிச்சுட்டு போய் கொடுத்து அதுக்கப்புறம் உடச்சி தந்தாங்கங்க. எனக்கு காலையில் பிடிக்காத இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த தேங்காய் திருவுறது. உங்கள் யாருக்கெல்லாம் தேங்காய் திருவுறது பிடிக்காதுன்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு டெய்லியுமே டிஃப்ரெண்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆசையாக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டிலலாம் இட்லி, தோசை, ரவை, சேமியா, கோதுமை தோசை, பூரி இவ்வளோ வெரைட்டி தான் பண்ணுவாங்க. இதுவே ரிப்பீட் பண்ண எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணால் ஒரு நாள் ராகி சப்பாத்தி பார்த்தாங்க. ராகி சப்பாத்தி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒழுங்காகவே வரல. கடைசியில் மாவு எல்லாமே வேஸ்ட் ஆகிட்டு. அதனால் எது பண்ணதுக்குமே கொஞ்சம் பயமாக இருக்குது. அதே மாதிரி அடை தோசை ஒரு நாள் ட்ரை பண்ணேன், அதுவுமே ஃப்ளாப் ஆகிட்டு. இப்போ ராகி தோசை கொஞ்சம் நல்லா வருது. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தெரிஞ்சால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு வீடியோ போடுறேங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்றதே ஒரு தனி சுகதாங்க. உலகத்தில் நம்ம எதுக்கு வாழ்கிறோம்? டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டு சூப்பராக வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான். இதோட வேறு என்ன வேணுங்க?